வணக்கம் தாயுமானவன். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த முழு விவரம் என்ன? போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசின் நிதி நிலைமை எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தொழிற்சங்கங்களுடைய பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. அரசின் நிதி நிலைமை குறித்து நிதித்துறை அதிகாரிகளுடன் தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக இன்று மாலை 3 மணியளவில் தலைமைச் செயலக வளாகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி இயக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்தும் போக்குவரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தற்போது முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருக்கக்கூடிய உமாநாத் IAS மற்றும் நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் ஆகியோருடன் அமைச்சர் சிவசங்கர் இந்த அவசர ஆலோசனையில் பங்கெடுத்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிற்சங்கங்களுடைய அந்த பிரதான கோரிக்கையான ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கினால் மட்டுமே வேலை நிறுத்த போராட்டம் என்பது திரும்ப பெறப்படும் என தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டன. பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில இன்னமுமே அந்த சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பிரதான கோரிக்கையான அந்த அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவதில் போக்குவரத்துறைக்கு பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் எழுந்திருக்கின்றன. காரணம் என்னவென்றால் ஏறக்குறைய 90,000 பேர் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அகவிலைப்படியை உயர்வை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்தால் போக்குவரத்துறைக்கு மாதந்தோறும் 75 கோடி வரை கூடுதலாக செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவதால் ஆண்டொன்றுக்கு 90 கோடி வரைக்கும் கூடுதலாக செலவாகுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் பட்சத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நிலுவைத் தொகையாக 1500 கோடி வரை வழங்க வேண்டிய சூழல் என்பது இருந்து வருகிறது. கடந்த 2022 முதல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை எந்தவித பணப்பலனும் வழங்கப்படாத நிலையில் இந்த பணப்பலன்களை வழங்குவதற்கே 500 கோடி வரை ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்துறை பல ஆயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. அதாவது 48,000 கோடி வரை நஷ்டத்தில் இயங்கி வரக்கூடிய நிலையில் இந்த பணப்பலனை வழங்குவதில் தாமதம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய பட்சத்தில் கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. எனவே இந்த நிலையில்தான் நிதித்துறை செயலாளரை நேரில் சந்தித்து தொழிற்சங்கங்களுடைய பிரதான கோரிக்கையான இந்த கோரிக்கை தொடர்பாகவும் தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவசர ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே தொழிற்சங்கத்தினர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். DMS வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு இது தொடர்பான ஒரு விரிவான அறிவிப்பு என்பது வெளியாக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.